பரிசுத்த ஆவியானவரை உங்களை வரவேற்கிறோம். கர்த்தாவே எனக்கு உதவி செய்கிறார். கர்த்தாவே சுயமாய் நான் ஒன்றும் பேசாமல் கர்த்தாவே நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வசனத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, பிடித்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே அதை அப்ளை பண்ணவும், கர்த்தாவே அதனால் பலன் கொடுக்கவும் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே, சம்மர் ஆரம்பிச்சதுனால நீங்கள் சீக்கிரமாக முடிக்க சொல்லி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக எவ்வளோ கிராஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நானும் ஸ்பீடாக போகும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி. ஓகே, தேவனுடைய நீதி. இந்த தேவனுடைய நீதி அப்படிங்கும் போது இதில் ரெண்டு விதமான தேவனுடைய நீதி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, இது ஒரு தேவனுடைய நீதி. நம்ம நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடு நம்மளை கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாவம் மன்னிக்கப்பட்டதோட நிற்கலை. இதுதான் பெரிய பாயிண்ட். நிறைய பேர் அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தரோட நெருங்கி போகவே முடியாது, கர்த்தருடைய பிரசன்ஸுக்கே. ஏன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒருத்தன் வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான், நீங்கள் அவனை மன்னிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவன் உங்கள் வீட்டுக்கு வரைக்கும் ஒரு மாதிரி தான் யோசிப்பான். ஏன்னா நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி ஷேமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ மன்னிக்கப்படுது. ஒருத்தர் குற்றவாளியை ஆண்டவர் மன்னிச்சிட்டார், சரி போய் தொலை, உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா அவர் மன்னிச்சிருக்கல அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்தியத்தை நரகத்தில் கழிச்சிருக்கோம். அதோடு அவர் நிறுத்தியிருந்தாலே நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலால் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் இந்த உலகத்தில் வந்து சம்பாதித்த அவருடைய நீதி இருக்கு இல்லையா, அந்த நீதியை நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். என் பாவ கணக்கு அவரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதோட நிற்காம அவருடைய நீதியை என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணனால நான் நீதிமான்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கேன். நீதிமான்கிற ஒரு அந்தஸ்து. பாவம் மன்னிக்கப்படுறது அப்படிங்கிறது வேற, நீதிமான்கிறது ஒரு அந்தஸ்தை கொடுக்குது. அந்த அந்தஸ்தை கொடுத்ததுனால தான் எபேசியர் 8வது அதிகாரத்தில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஓகே, அவரோட கூட என்ன செஞ்சார், நம்மளை உட்காத்தி வச்சார். இப்போ வந்து சமீபத்தில் சொல்கிறாங்க இல்லையா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தையும் பங்கு, அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதே சிறுமந்தே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதிகாரத்தில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, பங்கு கொடுக்குறாரு. பாவம் மன்னிக்கப்பட்டதோடு நிற்காம அது அவருக்கு பெருசாக பிரச்சனையாக இல்லை. ஏன்னா நமக்கு தான் அது பிரச்சனையாக இருக்குது. இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா சில விஷயத்துக்கு நம்மளை தகுதி உள்ளவனா சில பேர் பார்த்து நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அங்கே போக மாட்டோம், அல்லது அதை எடுத்துக்க மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்படி நினைக்கல, ஆனால் நம்ம அப்படி நினைப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னிப்பு எடுத்துக்கிட்டோம், ஆனால் என்ன எடுத்துக்கல, ஆளுகையை எடுத்துக்கல. ரோமர் 5 இருக்கு, நீதியின் நீதியாகிய ஈவை பெறுகிறவர்கள், ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளணும் அப்படின்னா அத்தாரிட்டி வேணும், அதிகாரம் இல்லாமல் ஆள முடியாது. அப்போ அதிகாரம் இருக்கிறவங்க ஆள முடியுமே தவிர எல்லாருமே ஆள முடியாது. நீ யாரான்னு கேட்பான். அதனால தான் சிலர் போய் பிசாசை விரட்டலான்னு போனப்போ பவுல் எனக்கு தெரியும், நீ யாரான்னு அந்த பிசாசை கேட்டுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ இந்த சத்தியங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ நீதி, தேவனுடைய நீதி. ஓகே, இந்த நீதி தான் நம்மளை வந்து என்ன செய்யும், இந்த நீதியை நம்பி இருக்கிறவன் தான் பிழைப்பானே தவிர சொந்த நீதியெல்லாம் நம்பி இருக்கிறவன் பிழைக்க மாட்டான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ட்ரூத். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுலேயே நமக்கு நிறைய சிக்கல் இருக்கு. இன்னொரு நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு நீதியானவங்க தான் கோபம் வரும் அநியாயத்தை பார்க்கும்போது. எல்லாத்தையும் கோபம் வராது. ஒருத்தனுக்கு ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது எந்த கோபமும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் அவன் மேலே சந்தேகம் வரும். இவன் யாரா அப்படின்னு தோணும் இல்லையா? ஒரு குழந்தைய யாரோ ஏதோ பண்ணுறான் அப்படின்னா அதை பார்த்தோன்னே ஒருத்தன் பொங்கி எரிஞ்சு வரான்ல, அவன் யாரு? நீதிமான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறான்ல, அவன் வந்து அநீதியானவன். இப்படிதான் இப்போ நிறைய பேரோட பேர் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டியிருக்கு. சில பேர் நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா கூட, நீ ஒன்றுமே பண்ணலை, இதெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ எப்படி நீ அமைதியாக இருந்தேன்னு கேட்குறாங்க. உனக்கு எப்படி கோவம் வரல, அப்போ நீ யாரு அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போது
ஆண்டவருக்கு கோபம் வரலன்னா அவர் யாருங்கிற கேள்வி வரும். ஆனா அவருக்கு கோபம் இல்லை, ஒரு பயங்கரமான கோபம் இருக்கு. அப்போ இந்த ஆண்டவரை பத்தி நிறைய பேர் அவங்களுக்கு புரிஞ்ச அளவுல, எனக்கு புரியுற அளவுக்கு நான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கேன், சுருக்கி சின்னதா மாத்திட்டேன் ஆண்டவரே. ஏன்னா அதை தாண்டி என்னால யோசிக்க முடியல. இப்படி இருந்தா இப்படி இருக்க முடியாது நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒன்னு அவர் அன்பா இருந்தா இப்படி இருக்க முடியாது, இப்படி இருந்தா அப்படி இருக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவருக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. இந்த டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டென்ஷனை தான் அந்த டென்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றதா நீதி. நீதியான ஆண்டவர் எப்படி இவனை மன்னிச்சாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அது வந்து நீதியா தான் மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிறது அதோட பாயிண்ட். அப்போ வந்து நீதியா இருந்தவர் எப்படி இவன் பண்ற தப்பெல்லாம் கண்டுக்காம இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வந்து ஆண்டவரோட நீதிய, அவரோட நீதி மேல ஒரு பெரிய கொஸ்டின் வருது. அவர் எப்படி நியாயாதிபதி, அவர் எப்படி நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவராக இருந்தால் எப்படி கண்டுக்காம இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அந்த டென்ஷனை. அப்போ அவருக்குள்ள எப்படின்னா ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீதியானவர், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து மன்னிக்கிறவர், இரக்கம் உள்ளவர், இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த டென்ஷனை வச்சு தான் நிறைய, ஏன்னா ஒரு படமே எப்படி எடுக்கிறாங்கன்னா டென்ஷனை வச்சு தான் எடுக்கிறோம். டென்ஷனே இல்லை அந்த படத்தில் அப்படின்னா அந்த படம் போர் அடிக்கும். அதனால அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம்னு ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி இருப்பார். எப்பவுமே எப்படி டென்ஷனை கொண்டு வர முடியும்னா அவ்வளவு நேர்மையான அதிகாரி அதை காமிச்சிட்டே இருக்கான், எல்லாத்தையும் நேர்மையா இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அவன் பையனே என்ன பண்றான், தப்பு பண்றான். அப்போ ஒரு டென்ஷன் படத்துல கிரியேட் ஆகும். அதுதான் கிளைமேக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா. கிளைமேக்ஸ்ல வந்து அவன் என்ன செய்ய போறான், இப்போ பையனே பண்றான் என்ன பண்ணுவான். இந்த கான்செப்ட் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு, வேற வேற ஃபார்ம்ல. ஃப்ரெண்டே இதை பண்ணிட்டான், மனைவியே இதை பண்ணிட்டான், இப்போ என்ன செய்வார், பிள்ளையே இதை பண்ண. ஏன்னா அப்போதான் அவன் வந்து அந்த படத்துல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். எவனும் பண்ணிட்டானா டென்ஷன் கிடையாது, இவனே பண்றான், உன் பையன் தான் அதை பண்ணிட்டு இருக்கான், உங்க பையன் தான் என்ன பண்றான், உங்களை பார்த்து கேவலப்படுத்துறான், உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நீங்க சொன்னா உங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்க ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கு. அவர் மேல ஒரு பயங்கரமான அலிகேஷன். உங்க கட்சிக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க, மற்றவனை போய் பார்க்கலாம். இதுதானே கட்சி தலைவருக்கு வந்து டென்ஷன் கிரியேட் பண்ணும். உன் கட்சிக்காரன் தான் அதை பண்ணிட்டான், அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் நீ மற்றதெல்லாம் பேசு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆண்டவர் அவரை ஒரு நாளைக்கு விட மாட்டார். ஏன்னா இது புரியணும் அப்படின்னா ஆண்டவர் வந்து 100 வேலை செய்யறதா நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் ஒரே ஒரு வேலையை தான் செய்யறாரு, அவருடைய நாமத்துக்கு மகிமையை சேர்க்கிறார். இதை தவிர அவர் எதையுமே பண்ணல. அவர் எது பண்ணாலும் இதுல நடக்கல அப்படின்னா அவரை செய்யவே மாட்டார். அப்படிங்கும்போது அவர் செய்யற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் 1000 விஷயம் செய்யறாரு. ஆனா 1000 விஷயமும் ஒரு நோக்கத்தோட போயிட்டு இருக்கு. என்னன்னா அவரோட பேரை வந்து அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி அவர் என்ன செய்ய மாட்டாரு, எதையுமே செய்ய மாட்டாரு. கடைசியில எல்லாமே அவருடைய பேருக்கு மகிமையா முடியும். அப்படி இருக்கும்போது அவர் பேருக்கு அசிங்கத்தை உண்டாக்குற மாதிரி இந்த விஷயத்த அவர் எப்படி செஞ்சிட்டு இருக்கிறாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா ஜனங்கள் செய்யக்கூடிய பாவத்தை கண்டும் கண்டுக்காமலும் இருக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிற கேள்வியை வந்து பவுலே கேட்டு அதை வந்து ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த டென்ஷனை சால்வ் பண்றாரு. ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ஆண்டவரை பத்தி நம்முடைய அறிவு வந்து குறைவா இருக்கிறதுனாலையும், ஆண்டவரை குறித்து நமக்கு தெரிஞ்ச 4 வசனத்தை வச்சு அவரை பத்தி அவர் இப்படி இருப்பார் அல்லது அப்படி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம மைண்ட்ல எப்படி தோணுதுன்னா இப்படி இருந்தா அப்படி இருக்க முடியாது, அப்படி இருந்தா அப்படி இருக்க முடியாது. ஆனா அந்த டென்ஷனை வந்து அவர் எப்படி சால்வ் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு செய்தி, இதெல்லாம் பார்க்க முடியாது இன்னைக்கு. இருந்தாலும் இதை ஆரம்பிச்சு வச்சுட்டு போகலான்னு தான். ஏன்னா இதை நம்ம முடிக்கணும்னா டைம் ஆகும், ஆனால் ஆரம்பிச்சு வச்சிடலாம் இன்னைக்கு. ஓகே சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் ரத்தத்தினாலே நீதிமான்கப்பட்டிருக்க கோபத்திற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிநிச்சயமாகும். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவனுடைய கோபம்னு ஒரு டாபிக்கே இருக்கு, அதை இக்னோரே பண்ண முடியாது. அது வந்து அப்படியே தான் இருக்கு. அவருடைய கோபம் வந்து அப்படியே தான் இருக்கு. ஆனா அதுலேருந்து நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அது வந்து அதிக நிச்சயமாமே.
இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் மேலே நமக்கு வந்து ஏதாவது கெட்டது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்ம மேலே கோபமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். நமக்கு ஏதாவது நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கிறான்னு நினைப்போம். இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தர் என் மேலே கோபமாக இருக்காரு போல இருக்கு. அதாவது நம்ம ஏதாவது நல்லது செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போது கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்காருன்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 நாள் ஜெபிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் கோபமாக தான் இருக்காருன்னு நினச்சிக்கிறோம் நம்ம. ஆனால் உண்மையிலே ஒரு கோபமாக இல்லை. ஓகே, ஏன்னா அவருடைய கோபம் எந்த அடிப்படையில் அவருடைய கோபம் இருக்குது அப்படின்னு தெரியாதனால நம்ம வந்து நம்ம எப்படி கோபப்படுவோமோ அந்த அடிப்படையிலே தான் அவரையும் பார்க்குறோம். அவர் கோபமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் கோபப்படுறான்னு நினைக்கிறோம். அவர் உண்மையிலே பயங்கர கோபமாக இருக்கிற சமயத்தை பார்த்துட்டு அவருக்கு கோபமே கிடையாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு அவருடைய கோபம் எப்படி, அந்த கோபாக்கினைங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாதனால நம்ம அப்படி இருக்கோம். பட் இந்த வசனத்தில் ஒரு உறுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் அவங்க மேலே கோபமா இல்லை, அவங்க மேலே பிரியமா இருக்கிறாரு அப்படிங்கிறதான். ஓகே, ரைட். அடுத்தது ரோமர் 5வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட் இங்கே இருக்கு பாருங்க. ரோமர் 5ல் 15-16. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர்கள் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்தனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்து, கிருபை வரவும் அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளக்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. ஒருத்தன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அதான் இங்கே எழுதியிருக்கு. ஒருத்தன் தப்பு பண்ணதுனால உண்டான பலன் ஈவு என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே ஈவுங்கிற வேர்டு அதை கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, ஈவு பலன், இந்த 2 வேர்டும் வந்து இருக்கும். இந்த பலன், ஒரு மீறுதலுடைய பலன் என்னவா இருக்கும், தண்டனை. சட்டத்தை மீறினவன் என்ன செய்வான், ஜெயிலுக்கு போயிடுவான், தண்டனையை அனுபவிக்கிறது. ஓகே, தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்துடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன கிடையாது, இது கிடையாது. ஸோ ஒரு மீறுதலுக்கும் ஒரு பலன் இருக்கு, ஒரு விளைவு இருக்கு. பலன்கிறத விட விளைவு, மீறுதலான உண்டான விளைவு அது ஒன்று. 2வது 16வது வசனத்தில் மீறுதலான உண்டான விளைவு, அதுலேருந்து ஒரு மனிதனை காப்பாற்றணும், அவனை மன்னிக்க தான் செய்யணும். ஆனால் தேவன் வந்து அதை பண்ணலை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பியூட்டி. ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், எனக்கு விரோதமாக தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை மன்னிக்கிறது அதுக்கு ஈக்குவலான ஒரு பலன். ஓகே, அவனுக்கு என் சொத்தை ஃபுல்லாக எழுதி வச்சுட்டான்னா அது எப்படி இருக்கு, அதைத்தான் தேவன் செஞ்சார். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. ஒருத்தன் எனக்கு தப்பு பண்ணியிருக்கான், அவனை நான் மன்னிச்சாலே அவனுக்கு பெரிய விஷயம். ஆனால் என்னாச்சு, அவனுக்கு நான் சொத்தை ஃபுல்லாக எழுதி வச்சுட்டேன். இதனால அவன் என்ன ஆனான்னா, அவன் வந்து குட்டிச்சவராக போயிட்டான். ஏன் அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த மீறுதல் வந்து பெரிய விஷயம்லாம் நினைக்கிறான். இதைத்தான் வந்து யூதா, பேதுரு நிறைய இடத்துல வந்து இதை பற்றி எழுதி. ஸோ முதல்ல அது என்னன்னு தெரியற முன்னாடி அதை கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்த ஒருத்தன் கொடுத்தோன்னு அவன் என்ன நினைப்பான்னா, அதை சீப்பாக நினச்சிக்குவான். ஓகே, நானே ஒரு சீப்பானவன், எனக்கு ஒருத்தன் ஒன்று கொடுத்துருக்கானா அது கண்டிப்பாக சீப்பானதான் இருக்குமே தவிர எப்படி இருக்காது, பெருசாக இருக்காது. சில பேருக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. அப்போது நான் பண்ணது சீப்பான வேலை. ஓகே, அதுக்கு வந்து நான் மன்னிக்கிறதையே நான் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒன்று பெருசாக நடந்தோடனே என்னால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை நான் பண்ணதை நான் தான் பெருசாக நினச்சிட்டேன் போல இருக்கு, நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் போல இருக்கு. நான் பண்ண தப்பு ஒன்றும் அவ்வளோ பெரிய மீறுதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொத்தை எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா என்ன, உண்மையிலே என்னை பற்றி என் மேலே அவனுக்கு எந்த கோபமும் கிடையாது, நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போய் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த தப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மீறுதல் வந்து பெருசு இல்லைன்னு நினைக்கிறான். ஓகே, இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க ஃபுல்லாக டீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் இதை தான் பண்ணியிருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ சிலர்லாம் சில சத்தியத்தை சொன்னோன்னா ரொம்ப யூடியூப்லலாம் டென்ஷன் ஆகி பேசுவாங்க அதை பற்றி. நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவம், நீங்கள் இப்போ செய்கிற பாவம், ஃப்யூச்சரில் செய்கிற பாவம் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, 2000 வருஷம் முன்னாடியே மன்னிச்சுட்டார். இது கேட்டோன்னு சில பேர் டென்ஷன், ஃபியூச்சரில் செய்கிற பாவத்தை மன்னிச்சு தான் எப்படி சொல்லலாம், ஏன்னா அப்படி சொன்னால் எல்லாருமே என்ன செய்வாங்க, ஃபியூச்சரில் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிம்பாங்க.
அவங்க பாவம் செய்கிறாங்களா செய்யலையாங்கிறதுலாம் மேட்ரே கிடையாது. இதுதான் ட்ரூத்து. அந்த ட்ரூத்துக்கு அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறது அவனோடது. ஆனால் சத்தியம் இதுதான். ஏன்னா நான் 1975 தான் உலகத்துக்கே வரேன். ஆனால் என் பாவம் எப்போ மன்னிக்கப்பட்டுச்சு? 2000 வருஷம் முன்னாடி தான் இயேசு சிலுவையில் என் பாவத்தை ஏற்றுக்கிட்டேன். அப்போ நான் ஒரு பாவம் கூட செய்யலை. நான் பிறக்கவே இல்லை. எங்கள் அம்மாவும் பிறக்கல, எங்கள் அப்பாவும் பிறக்கல, எங்கள் தாத்தாவுமே பிறக்கல. அப்போவே என்னாச்சு? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு. ஸோ எனக்கு தான் நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலமாக இருக்கே தவிர கர்த்தருடைய பார்வையில் அவர் இந்த காலத்துக்கெல்லாம் அப்பால தான் அவர் இருக்கிறார். அதனால ஒரு முதல்ல நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால என்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு செக்யூர் அப்படின்னா, முழுக்க முழுக்க நான் என்னுடைய நித்திய ஜீவன் செக்யூராக இருக்கு. இதுவும் சந்தேகமே கிடையாது. அப்போ இதுல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அது என்ன அப்படின்னா, சரி அப்படின்னா பாவம் செஞ்சா என்ன, ஓகே அப்போனா இதை கண்டினியூ பண்ணா என்ன, இப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு டென்ஷன். பட் இந்த ரெண்டு ரியாலிட்டியும் உண்மை. கர்த்தர் என்னை மன்னிச்சுட்டாரு. மன்னிச்சதோடு இல்லாமல் என்னுடைய அந்தஸ்தை மாற்றினாரு. அந்தஸ்து எப்படி மாற்றினாரு? இயேசு கிறிஸ்துடைய கணக்கில் என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் என் கணக்குக்கு மாற்றிட்டாரு. என்னோட அக்கௌண்ட்டில் இருந்ததெல்லாம் அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. பாவம் அறியாத அவரை எனக்காக என்ன பண்ணிட்டாரு? பாவமாக்கினார். ஓகே, அவருடைய நீதி எனக்கு வந்துருச்சு. ஓகே, அதுதான் 9ஆம் வசனத்தில் இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி 16ஆம் வசனத்துக்கு வருவோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கு, தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஏன்னா அப்படி ஒப்பானதா இருந்தா மன்னிச்சிருந்தாலே அது ஒப்பானதுதான். ஆனா அப்படி இல்லை. 17 ஒருவனுடைய மீறுதலினாலே அவன் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஓகே, ஒருத்தனை அவனுடைய அந்தஸ்தை மாத்தினாதான் என்ன செய்ய முடியும்? அவன் என்ன செய்வான்? ஒரு அடிமை இருக்கான். ஓகே, ஒரு ராஜா வீட்டில் ஒரு அடிமை இருக்கான். இப்போ சவுல் என்ன பண்ணான்? தாவீதுக்கு மகளை கட்டி கொடுத்துட்டான். அப்புறம் அந்த தாவீது என்ன ஆயிட்டான்? அவன் அப்போதான் அவனுக்கு அவனை ராஜாவை குடும்பத்தோட சேர்த்துட்டான். ஓகே, அதை மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் பாவத்தை மன்னிச்சதோடு இல்லாமல் என் பழைய அடையாளத்தையே காலி பண்ணிட்டாரு. அந்த பழைய ரெக்கார்டே இல்லை அவர்கிட்ட. கர்த்தரை நான் பார்க்கும்போது எப்படி பார்க்குறோன்னா, ஒரு ராஜகுமாரன் மாதிரி பார்க்குறாரு. அதனால தான் நம்ம ஏதாவது உளறிட்டு இருக்கும்போது இவன் என்ன நிலமா பேசுகிறான், எனக்கு புரியலே போது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு பூச்சா, என்ன மறந்துடாங்க ஆண்டவரே, கேவலமான ஆண்டவரே அப்படிலாம் சொல்லும் போது இவன் என்ன உளறிட்டு இருக்கான்? இவனுக்கு ஒரு சரியான பிரசங்கி அனுப்பு, இவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடு. ஏன்னா இவன் இன்னும் என்ன செய்யலை? ஏத்துக்கல. நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் அவர் கொடுக்குறாரு, நான் பெறணும் இல்லையா? அப்போ நீதியாகிய ஈவுனா கிஃப்ட். இங்கிலீஷ்ல த கிஃப்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நீதி ஒரு கிஃப்டா கொடுக்கப்படுது. அதை பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், ஃபுல்லா பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அந்த நீதி இலவசமா வந்துச்சா? 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க இல்ல 9 கரெக்டா தான் இருக்கா? 19 வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் பாவிகளாக. 19 சாரி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிறத எளிதா ஏத்துக்க முடியும். நான் ஒரு தப்பு பண்ண மன்னிச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியுது. அதுக்கு மேல என்னால ஏத்துக்கவே முடியல. ஓகே, நீதிமான் அப்படின்னா என்னன்னா, ஒரு குற்றமும் செய்யாதவன். இவன் பிறந்ததுலேருந்து ஒரு குற்றமும் செஞ்சதே இல்லை, இவங்கிட்ட எந்த குற்றத்தையும் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறவன் தான் நீதிமான். நம்ம டெஃபினிஷன் கிடையாது, பைபிள் டெஃபினிஷன் அதுதான். நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு. அதனால தான் ரோமர் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லைன்னா எவ்வளவோ நீதிமான் இந்த உலகத்தை இருந்தான். காந்தி இருந்தார், எவ்வளோ பேர் சொல்லிட்டே போகலாம், நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, மதர் தெரசா, அது என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லி கிளியரா நீதிமான் ஒருவனும் இல்லைன்னா அதுதான் காடோட ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு நீதிமான் தான், இயேசு கிறிஸ்து தான். அவர் மட்டும்தான் ஒரு குற்றமும் செய்யலையே தவிர மற்ற எல்லாருமே யார் தான்? பாவி தான். ஒரு குற்றம் செஞ்சவனும் பாவி தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அவிஸ்வாசி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்.
அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும். அவன் என்ன செய்வானா, நிறைய விஷயத்த அவங்க குடும்பத்தில் ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அப்பா ரொம்ப எளிமையாக வாழ்வார். நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார். எளிமையான லைஃப் வாழ்வார். அதில் நிறைய காசை சேர்த்து வச்சுருப்பார். ஏன்னா சில பேர்கிட்ட காசே இருக்காது. ஏன்னா அவன் எப்படி பண்ணியிருப்பான், ஆடம்பரமாக வாழ்ந்துருப்பான். ஆனால் இவர் என்ன செய்வார்னா, எளிமையாக வாழ்ந்து அந்த காசை எதுக்கு சேர்த்து வச்சுருக்காருன்னா, அடுத்தவங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும்னு வச்சுருப்பார். இப்போ யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுருக்கேன், உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரம் ஓடி ஃபஸ்ட்டு பணத்தை எடுத்துகிட்டு தான் போவார். பையன்ட்டையும் என்ன சொல்லி எனக்கு போனோமோ, ஏய் பணம் பத்திரம்டா, பத்திரமா கொண்டுரு, வீட்டில் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகிறோமோல. அவங்க அப்பா எப்படி சொல்லுவார்னா, டேய் ஒரு 10,000 ரூபா எடுத்து வச்சுட்டு போடா, வழியாக அடிப்பட்டா என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு பிரச்சனை யாராவது வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபா எடுத்து வச்சுக்கோ, 10,000 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதனால் அவன் கூட இருக்கும்போது நான் சில விஷயத்த நானே பார்த்துருக்கேன். சும்மா ஒரு தீபாவளி வந்தால் நம்மலாம் யாருக்காவது ஏதாவது கொடுப்போம் இல்லையா, ஏழைங்களுக்கு இருக்கலாம். நம்ம பட்ஜெட் எவ்வளோ இருக்கும், ஒரு 1000 ரூபா கொடுப்போம், 100 ரூபா கொடுப்போம். குப்பல்றவங்க தான் அவங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுருப்போம். பணக்காரங்க கிடையாது, மிடில் கிளாஸ். அதுதான் பெரிய பியூட்டி. ஸோ அவங்க வச்சிருக்க காசை ஃபுல்லாக இப்படி செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால் நான் பார்த்த வரைக்கும் அவனுக்கு வந்து பண பிரச்சனையே வந்தது கிடையாது. எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை வரும். ஒரு விசுவாசிக்கு எப்படி நடக்குமோ அந்த மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு வழியில் கதவை திறந்துக்கிட்டே இருக்கும். அது நானே பார்த்துருக்கேன். அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஓகே, ஹார்ட் அட்டாக் வந்தப்போ அவன் என்ன செஞ்சுருக்கான்னா, கரெக்டாக அந்த ஹார்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து. ஓகே, அப்படி வந்தோன்னே என்ன ஆச்சுன்னா, டக்குன்னு அங்கே உள்ளே போனோம்னா டாக்டர் சொன்னாங்க, நல்ல வேலைக்கு கரெக்டான டைம். இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் டைம் இருக்குது. அந்த டைமில் அந்த இதை கொடுத்தாச்சுன்னா காப்பாற்றிடணும். அது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய டேமேஜ் ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே அவன் போயிட்டான். அந்த விண்டோக்குள்ளே போனோடனே அவனுக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணோன்னே அந்த டாக்டர் சொன்னாராம், நீங்கள் கும்பிடுற கடவுள் தான் அவனை காப்பாற்றுச்சு அப்படின்னாராம். ஆனால் இவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அந்த மாதிரி நிறைய சித்தாந்தத்தில் இருக்கவங்க. ஆனால் கடவுளை கும்பிட போவான். அவன் ஒய்ஃப்காக கோயிலுக்கெலாம் போவான். அப்போ அவன் சொன்னானா, டாக்டர் நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கடவுள் நம்பிக்கைலாம் பெருசாக எனக்கு கிடையாது. நான் கோயிலுக்கும் போனது கிடையாது. கல்யாணம் ஆகி தான் நான் போகிறேன். ஆனால் எனக்கு வந்து ஒன்றில் நம்பிக்கை இருக்குது, நான் பண்ண தர்மம் தான் என்னை காப்பாற்றி, புண்ணியம் தான் காப்பாற்றிருக்கு. ஏன்னா நான் வந்து அப்போ அதை வேணால் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதான் என்கிட்ட சொன்னான். உடனே நான் என்ன சொன்னேன்னா, அவன் சொல்ல கரெக்டு தான், அதை நானே பார்த்துருக்கேன் நிறைய இல்லை. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, நீ பண்ண புண்ணியம் உன்னை நீ காப்பாற்றிச்சு அப்படின்னா, நீ பண்ண பாவம் இருக்கு இல்லையா, அது ஒரு நாள் ஒரு பெரிய தீமையை அவனை கூட்டிட்டு வரும். ஏன்னா புண்ணியம் தான் உன்னை இன்னைக்கு காப்பாற்றிச்சு. இப்போ பாவம் என்னாச்சு, நீ கர்மாவை நம்பணும்னா ரெண்டையும் தான் நம்பணும். நீ பண்ண நல்லதெல்லாம் உன்னை காப்பாற்றும், கெட்டதெல்லாம் எங்க, ஒரு கெட்டது பண்ண இல்லையா, அதுக்கு அரசு வாரண்டோட ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். 1000 புண்ணியம் பண்ணிட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு நான் வந்து நல்லா பிரசங்கம் பண்ணிருந்தா நீங்களாம் என்ன சொல்லுவீங்க, அவர் விட்டுருங்க ஏதோ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்களாம் சொல்லுவீங்க. போலீஸ் விட்டுருமா, எப்போ பண்ணிட்டாருங்க, அவர் 18 வயசுல 19 வயசுல ஒரு கொலை பண்ணிட்டேன், அப்போ நான் ரட்சிக்கப்படக்கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லுவீங்களா போலீஸ்க்கு போய் ரட்சிக்கப்படாதப்போ பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் விட்டுருமா போலீஸு? நான் என்ன வேணாலும் நல்லது பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த குற்றம் இருக்கு இல்லையா, அதை மூடவே முடியாது. அதனால தான் வந்து அந்த குற்றத்தை மூடுறது அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கலை. அதுக்கு வந்து கடவுள் வந்து அவருடைய பிள்ளையவே என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, பலி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால நம்ம நினைக்கிற மாதிரி இந்த குற்றங்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூக்கி கார்பெட் கடியில் போட்டுடலாம் கிடையாது. ஆனால் மனிதன் அப்படிதான் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, தனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது என்ன நினைக்கிறான், அவனோட புண்ணியம்லாம் அவன் கண்ணுக்கு வருது, அவன் பண்ண அக்கிரமம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா பைபிள் இருக்கு, நீதிமான் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, ஒரே ஒருத்தன் கிடையாது. அப்படிங்கும்போது ஒருத்தன் கூட என்ன செய்ய முடியாது, பிழைக்கவே முடியாது. ஒருத்தன் பிழைக்கிற கூட வழி கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, நம்மளை வந்து பிழைக்க வைக்கிறார். அப்படி நான் சொன்னோன்னே அவன் வந்து ரொம்ப நேர்மையானவன். அவன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து எதாக இருந்தாலும் சில பேர் வந்து இதாக பேசுவான். அவனே சொன்னான், கரெக்டா நீ சொல்கிறதாண்டா கரெக்டு, நான் வந்து தப்பே பண்ணான்னு சொல்ல முடியாது, அதை நீ ஒத்துக்கிறல அப்படின்னேன். ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், கரெக்டு தான், புண்ணியத்தையும் நீ எடுத்துக்காத. அப்போ நீ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கடவுளுடைய இறக்கம் வந்து உன்னை காப்பாற்றிருக்கு. ஒருவேளை அவர் உனக்கு இறக்கப்பட்ட காரணம் நீ மற்றவங்களுக்கு இறக்கப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே உன்னை காப்பாற்றினது நீ செஞ்ச புண்ணியம் கிடையாது. அப்படி நீ நினைச்சேன்னா நீ செஞ்ச பாவமும் என்ன பண்ணும், உனக்கு பின்னாடி வரும். ஆனால் கடவுளுடைய இறக்கம் தான் என்னை காப்பாற்றிச்சின்னு சொல்லு, அது வேணா கரெக்டு அப்படின்னா. உடனே அவன் அதை ஒத்துட்டான். அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன், அதுக்கு அவன் வந்து அந்த இது வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு இன்னொருத்த சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி இருந்திருக்காங்க. அந்த வேலைக்காரிக்கு வந்து அவங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஓகே, நம்மளால இருந்தால் என்ன செய்வோம், ஒரு 2 மாதம் சம்பளத்தை கொடுப்போம், ப்ரே பண்ணிக்குவோம், எல்லாம் பண்ணுவோம்.
இல்லையா? அவன் என்ன பண்ணான்னா அந்த ஹார்ட் அட்டாக் ஏதாவது கொடுக்கலாம்னு நினைச்சான். அவனும் அப்படி தான் நினைச்சான். ஒரு 25,000 கொடுக்கலாம். எவ்வளோமா ஆகும்னா 2 லட்சம் ஆகும்னாங்க. சரி ஒரு 25,000 கொடுக்கலாம்னு நினைச்சான். அதுக்கப்புறம் யோசிச்சான் 25,000 கொடுத்தா கூட இந்த அம்மா என்ன செய்யும் பாக்கி பணத்துக்கு அப்படின்னு யோசிச்சு 2 லட்சத்தையும் அவனே யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. விசுவாசியும் செய்ய மாட்டாங்க, அவிசுவாசியும் செய்ய மாட்டான். அதனால அவன் என்ன நினைச்சிருக்கான், இந்த ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்துச்சு. அப்போ அன்னைக்கு நான் அப்படி இருந்ததுனால எனக்கு நடந்துச்சுன்னு நினைச்சினான். மேபி பைபிள்லேயும் அப்படிதான் எழுதியிருக்கு, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஸோ அப்போ இறக்கம் காட்டினால அவனுக்கு இறக்கம் கிடைச்சிருக்கலாம். ஆனாலுமே அது என்ன பண்ணாது, அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, அவனுடைய குற்றத்தை மூடாது. அவன் இதை மாதிரி இன்னும் 1000 பேருக்கு பணம் கொடுத்தாலும் சரி, ஓகே, எல்லாத்தையும் விற்று கொடுத்தாலும் சரி, அவன் உடம்பையே சுட்டரிக்கப்படுறது கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் அவன் என்ன பண்ணாது, அவனை பரலோகத்திலேருந்து காப்பாற்றாது. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்க்கையவே இழந்து அது மூலமாக கடவுளை அடையணும்னு நினைச்சவன் யாருமே அடைஞ்சதே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் தான் என்ன செய்ய முடியும், நீதி கொடுக்கப்பட்டது. அது மூலமாக பாவம் மன்னிப்பு வந்துச்சு. அவர் சிந்தின ரத்தத்தினால தான் பாவம் மன்னிக்கப்பட்டதே ஒழிய மற்றபடி மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, ஸோ அதனால் நமக்கு இந்த நீதி கொடுக்கப்பட்டதுனால நம்ம நீதிமானாக இருக்கிறதுனால, கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக இருக்கிறதுனால எபேசியர் 2வது அதிகாரம் 5 7 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, ஒரு விஷயத்தை இவ்வளவு ஃபாஸ்டா செஞ்சா அது சீப் ஆயிரும் சொல்லி கடவுள் கர்த்தருக்கே தெரியும். ஆனாலும் அதை செஞ்ச. ஓகே, இப்படி செஞ்சா இதை சீப்பா தான் நினைப்பான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்படி அவன் சீப்பா நினைக்கிறதுனால என்ன செய்வான், பெரிய ஆபத்துக்குள்ள போயிடுவான். ஏன்னா என்னோட இன்னொரு பக்கத்துல என்ன எரிஞ்சிட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சுட்டு தான் இருக்கு, நெருப்பு அணையல. அதனால பவுல் சொல்றாரு, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. அப்போ தெரியாம அந்த பக்கம் போய் விழுந்துருவான். அதனால அவர் என்ன பண்ணாரு, அவரோட மெத்தடை மாத்தலை. ஒரு மெத்தட் எப்படி, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் இருந்த மரித்தவர்களா இருந்த நம்மளை உயிர்ப்பித்து பாவத்தை மன்னிச்சு என்ன பண்ணிட்டாரு, அதிகாரத்தையும் உடனே கொடுத்துட்டாரு. அதிகாரத்தை மெதுவாக கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் நீ திரும்பி நல்லா ஆகு, நீ இன்னும் விட வேண்டிய பாவம் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் நீ உட்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு அந்த அந்த பரிசு மேல அவனுக்கு ஒரு மரியாதை வந்திருக்கும் இல்லையா. டக்குன்னு போய் உட்காந்து வச்சோன்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, சீப் ஆயிரும் இல்லையா. அப்போ டக்குன்னு உட்காந்து வச்சா அதுக்கு மரியாதை தெரியாது. சில பேர்லாம் இந்த இடத்துக்கு நான் இப்படி வந்தேன் தெரியுமா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு நினைச்சதுனாலதான் அந்த இடத்த காப்பாத்துறதுக்குன்னு ஒரு எஃபர்ட் தேவை, அதை போடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு நான் சும்மா வரல, வெயில்ல மழையில நனைஞ்சு பல நாள் காத்திருந்து அவமானப்பட்டு மிதிப்பட்டு நொந்துப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்படி அவன் அப்படிதான் எல்லா மனிதர்களும் வராங்க, அப்படிதான் கர்த்தரே வச்சிருக்கு. ஏன் அப்படி வச்சிருக்கானா, அப்படி வரலன்னு வச்சுக்கலேன், அந்த இடத்துக்கு வந்ததை ரொம்ப அற்பமா நினைச்சு அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு எஃபோர்ட் தேவை இல்லையா, அதை போட மாட்டான். அப்போ சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு கீழே வந்துடுவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, உலகத்துல ஒரே நாள்ல கோடீஸ்வரன் அவங்கள 199 பேரும் வித்தின் 1 இயர்ல பிச்சைக்காரன் ஆயிட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே நாள்ல கோடீஸ்வரன், லாட்டரி சீட்டுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரின்ல நிறைய கேசினோஸ் இருக்கும், அதுல விளையாண்டு ஒரே நைட்ல கோடீஸ்வரன் ஆனாங்க. 199 பேர் ஆனதை அப்படியே டாக்குமெண்ட்ரியா எடுத்து அவங்களெல்லாம் பேட்டி எடுத்து அவன் எப்படி அந்த பணம் வந்தப்போ அவன் எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் எப்படி 1 வருஷம் கூட அவன் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அந்த பணத்தை அவன் மதிக்கவே இல்லை. ஏன்னா உழைச்சி வந்த பணம் கிடையாது, டக்குன்னு வந்துச்சு. அதனால என்ன பண்ணா, அதை பல பேர் பல விதமாக அதை செலவு பண்ணி என்ன ஆகிட்டான், ரொம்ப கீழே வந்தா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா KFCயில் ஸ்விக்கியில் வேலை பார்த்தவன் ஒரே நாளில் 50 கோடி கிடச்சி திரும்ப அதே ஸ்விக்கிலே இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கான். ஓகே, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு டெலிவரி ஏஜென்ட்டு, ஒரு வீட்டு வேலை செய்கிறவன், ஸோ ஒரு கூலி வேலைக்கு போனவன் இவ்வளோ 10 வருஷம் கஷ்டப்பட்டானே, இவனுக்கு இந்த பணம் வந்தால் இவன் நல்லா தானே இருப்பான் அப்படின்னு பார்த்தா இல்லை. அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரே நாளில் வந்தவன் ஒரே நாள்லேயே போயிட்டான். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே பல வருஷம் அதே இடத்துல தான் இருக்கான். அதில் ஒரு 1000ல் ஒருத்தன் தான் என்ன ஆயிருக்கான், இப்படி ஆயிருக்கானே தவிர இதில் 1000ல் ஒருத்தன் தான் என்ன ஆயிருக்கான், நல்லா இருக்கான். அதனால அப்படி இருக்கும்போது இப்படிதான் நடக்கும் தெரிஞ்சு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இவனை கொண்டு போய்
உடனே என்ன பண்ணிட்டாரு, அவரோட கூட உட்காரவும் செஞ்சார். சாதாரண விஷயம் கிடையாது. அவர் கூட உட்கார்றது அப்படிங்கிறதுனா நமக்கு என்னன்னே புரியல. இப்போவுமே அவர் கூட உட்கார செஞ்சாலும் அப்படியே உட்காந்து வச்சாங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன் அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவரோட உட்கார்றதுன்னா என்னதுன்னே நமக்கு சுத்தமாக தெரியல. அவரோட உட்கார்ந்தா என்ன பண்ண முடியுங்க? அது அவரோட உட்கார போல ஒரு 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாருன்னா நான் எங்கேயோ உட்காந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அவரோட உட்கார்ந்து நீங்க அதிகமா சாதிக்க முடியும் அந்த 1 கோடியை விட. அது நமக்கு தெரியல. அவரோட கூட உட்காரும்படி செஞ்சுருக்காங்க. உட்கார்ந்ததும் நமக்கு தெரியாது, அங்க உட்கார்ந்து என்ன சாதிக்க முடியும்னு நமக்கு தெரியல, எதுக்கு அங்க உட்காந்து வச்சாருன்னு தெரியாது. ஓகே, அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு என்ன செய்யறாருன்னா, அதுக்கப்புறம் பின்னாடி ரிவர்ஸ்ல வந்து அதை வந்து டீச்சிங் மூலமா வசனத்தை போதிக்கிறது மூலமா அப்படி சீப்பா நம்ம நினைக்காத மாதிரி பண்ணி வச்சுட்டாரு ஏற்கனவே வசனத்துல. ஸோ வசனத்தை நம்ம கரெக்டா படிச்சாலே நம்ம வந்து திரும்ப என்ன லாட்டரியில் அடிச்ச பிச்சைக்கார மாதிரி ஆக மாட்டோம். நம்ம என்ன ஆகும்னா அதோட வேல்யூ வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா அவருக்கு டைம் கிடையாது, நம்ம வாழ்றதே ஒரு சின்ன டைம். அதில் என்ன பண்ணாரு, ஆபத்தை மன்னிச்சாரு, அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டாரு, அதிகாரத்தையும் கொடுத்து ஆளுகையும் கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி போய் அவன் சீப்பாக நினைக்கும் போது, டே இது சீப்பு கிடையாது, ஓகே நீ நினைக்கிற மாதிரி இந்த சீப்பான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லித்தர. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஆளுகைங்கிறது என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல அப்படிங்கிறதையும் சொல்லித்தர. ரைட்டு, 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல. எவனுமே அந்த இடத்துல எல்லாம் போய் உட்காரவே முடியாது. இன்னைக்கு ஒரு கலெக்டர் ஆகணும்னாலே ஒருத்தன் செத்து சுண்ணாமாயிரம் அடிச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு பக்கத்துல ஒரு சீட்டு, டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் அவன் அடிச்சுக்கிறான் இல்லையா? இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் நடந்தா யார் துணை முதல்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் போட்டி நடக்கும். அப்போ இங்க வந்து கடவுளுக்கு பக்கத்துல துணை கார்டு மாதிரி, டெப்டி கார்டு மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான். யாரா இவங்கடா அங்க உட்காந்துருந்தான் அப்படின்னு இருக்கு. ஓகே, அந்த இடத்த வந்து யாராலையும் இதெல்லாம் போய் சேர முடியாது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ரைட்டா? இதை எதுவும் இதை செஞ்சதுனால இதை செஞ்சு அதை செஞ்செல்லாம் அந்த இடத்துக்கு போக முடியாது. அடுத்து 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா எது கொடுக்குறாங்க? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவன் நல்லது செய்யணும். இன்னைக்கு ஆண்டவருடைய சிஸ்டம் என்னன்னா, என்னோட ரத்தத்தை சிந்தி நல்லது செய்யறது கிடையாது. அவர் கொடுத்த அதிகாரத்தை நான் என்ன செய்யலாம், செயல்படுத்தி அது மூலமா என்ன செய்யலாம், நல்லது செய்ய முடியும். சமீபத்தில் வந்து என் தங்கச்சிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பெங்களூர்லேருந்து ஒரு லேடி எப்படியோ தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி, அவள் வந்து லண்டனில் இருக்கா, அவளுக்கு ஃபோன் வந்துச்சு. அவளுக்கு ஃபோன் வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் தூக்கியே 3 நாள் ஆச்சு. ஏதோ ஒரு நோய் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டார். இப்போ 3ஆவது நாள் முடிஞ்சு 4ஆவது நாள் வந்துச்சு. ஆள் ரொம்ப படப்படன்னு ஹார்ட் பீட்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த லேடி வந்து அழுது, அவர் வீட்டுக்காரே பயந்துட்டார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் கூடவே இருக்கிறா. ஒன்றுமே பண்ண முடியல. என்னென்ன மாத்திரையோ போட்டு போகிறாங்க, தூக்க மாத்திரை போடுறாங்க, அதெல்லாம் போட்டாலுமே அவர் டக்கு டக்குன்னு முடிச்சு உட்காந்துக்கிறாரு. ஒரு என்னமோ ஒன்று நடந்துச்சு. ஸோ அதை வந்து அவங்க ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்யூஷன் வரல. அவங்க இருக்கிறது வந்து ஏதோ கிராமத்தில் கிடையாது, பெங்களூரில் இருக்காங்க. அவரும் நல்ல போஸ்டில் இருக்கிறார். அதனால் அவங்களுக்கு தெரியாது கிடையாது. ஒரு நம்ம நினைக்கலாம் ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு தெரியாது, அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கும்போது இவன் என்ன செஞ்சாங்கன்னா, சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு அவளோட அதிகாரத்தை என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. அவங்க வந்து பிலீவர் கிடையாது, அந்த ஃபோன் பண்ணவங்க வந்து விசுவாசி கிடையாது, சபைக்கு போகிறவங்க கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணோன்னே அந்த அம்மா அடுத்த நாள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு கால் பண்ணி அவங்க சொன்னது வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பி விட்டாங்க. என்ன சார், அவங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டு பிரச்சனையே போயிடுச்சு. பார்த்தீங்களா? அப்போ நற்கிரியைகளை செய்வதற்கு அதிகாரம் வேணும் இல்லையா? அப்போது அந்த அதிகாரத்தை அந்தஸ்தையும் கொடுத்துருக்காரு. நான் வந்து பக்கத்தில் ஆண்டவர் இதை பண்ணுங்கன்னா அவர் பண்ணுறாரு. ரைட்டா? அப்போது ஒருத்தருக்கு பண்ணலை அப்படிங்கிறக்காக நீங்கள் அவங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு டவுட் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய பேர் இப்படி பண்ண ட்ரை பண்ணி ஒன்றும் நடந்திருக்காரு. கரெக்டாக? எனக்கு ஒரு மாதிரி நடந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா, உண்மையிலே எனக்கு அதிகாரம் கொடுத்தாரா அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், கொஸ்டின் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் நான் பெருசாக ஒன்றும் பண்ணலை யாருக்காகவும். ஏன்னா நம்ம பேசினா கேட்க மாட்டார், தினகரன் பேசினா கேட்பாரு அப்படின்னு தெரியும் எனக்கு. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் தினகரன் போய் சொல்லுங்கள், ஜீசஸ் கால்ஸுக்கு எழுதி போடுங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தெரியும், நான் சொல்ல முன்னாடி. அப்போ வந்து அந்த அதிகாரம் ஏன் எனக்கு சந்தேகம் வருது, நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது மாதிரி வந்திருப்பாங்க, சரி நீங்களும் விசுவாசத்தோடு கேட்டிருப்பீங்க, ஒன்றும் பதில் வந்திருக்காரு. பதில் வரலாங்கிறக்க இந்த வசனத்தை சந்தேகப்படாது.
ஓகே, உங்களோட அதிகாரம் உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அவனுக்கு பண்ண வேணாம்னு ஆண்டவர் நினைச்சிருக்கான், அதுக்காக உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு கிடையாது. அப்போ அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ ரோமர் 3வது அதிகாரத்துக்கு இப்போ தேவனுடைய நீதியை பத்தி பார்ப்போம். ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை நிரூபிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். அப்போ தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். இப்போ ஆண்டோர் மேலேயே கேஸ் அவரே போட்டுக்கிட்டார். அவர் மேலே யாரும் கேஸ் போட முடியாதனால அவரே அவர் மேலே என்ன பண்ணிக்கிட்டார், அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் அவரே போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவரே என்ன செய்கிறார், அவரை என்ன செய்கிறார், கோர்ட்டுக்கு அவரே கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் நீதி உள்ளவனாக இருந்தா என்ன செஞ்சிருக்க முடியாது, பாவங்களை பொறுத்து கொண்டதுக்காக என்ன தண்டிக்கணும். கரெக்டா? பாவத்தை பொறுத்து கொண்டது அநீதி. ஒரு ஜட்ஜு பாவத்தை பொறுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அந்த ஜட்ஜை பிடிச்சி ஜெயிலில் போகணும். கரெக்டா? நம்மளாம் என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜை முதல்ல ஜெயிலில் போடும். இன்னைக்கு நிறைய தீர்ப்பு வெளியாது. இந்த சின்ன பிள்ளைய இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வருது. தீர்ப்புக்காக மக்கள் வெயிட் பண்ணும் போது அந்த தீர்ப்பு சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்கு. இல்லை இதுக்கு போதுமான ஆதாரம்லாம் விடுவிச்சிடறாங்க, அல்லது இவனுக்கு தண்டனையை குறைச்சி கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரும் பயங்கர கோபத்திலையும் கொந்தளிக்கிறான் இல்லையா, அந்த ஜட்ஜு நாசமா போனவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து ஓகே தாவீது கொலை பண்றான். ஓகே, கொலை பண்ணி இன்னொருத்த கொண்டாடிய எடுத்துறான். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் போய் சொல்றான், மோசே ஏதோ பண்றான். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான அக்கிரமத்தை பண்ணிட்டு கர்த்தர் அதை என்ன பண்ணிக்கிறாரு, பொறுத்துக்கிறாரு, மன்னிச்சிடுறாரு, திரும்ப அவங்களோட பேசுறாரு. அப்படிங்கும் போது அவரே என்ன பண்றாரு, அவர் மேலே கேஸ் போட்டுட்டு இப்போ அவர் என்ன செய்யணும், கேஸ்லேருந்து அவர் வெளியில் வரணும். அந்த கேஸ்லேருந்து அவர் எப்படி வெளியில் வராரு அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் தான் இந்த ரோமர் அதிகாரம். ஸோ 2 கேஸ் அங்கே இருக்கு. ஒன்று, நான் நீதிமானானது எப்படி, அந்த கதை. அதுக்கு பின்னாடி என்ன, அதுக்கு பின்னாடி 3500 பக்க குற்றப்பத்திரிக்கைமாங்கல்ல, அந்த மாதிரி தாக்கல் பண்றாரு. நிறைய பேர் அதை படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை, அதனால அவன் நீதிமானான்னு சந்தேகப்பட்டுட்டே இருக்கலே அவன் வாழ்க்கை போயிருக்கு. ரைட்டா? அதே மாதிரி கர்த்தர் எப்படி இப்படி பாவத்தை மன்னிச்சாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம கவலை இல்லை. ஏன்னா நம்மளே நேர்மையானவங்க கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், என் பயம் பண்ணா நான் மன்னிச்சு தானே விடுவேன். அது மாதிரி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப லேசா எடுத்துக்கிறோம். நீங்க தானே செய்யுங்க, வேற என்ன, யார் தான் நல்லவன், யார் இந்த தப்பை பண்ணல, எல்லாரும் தான் பண்றான். என்னை விட பெரிய தப்புனா 1000 பேர் இருக்கான். அதனால இதெல்லாம் போய் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தா அவர் கடவுளே கிடையாது. பெருந்தன்மையா இருக்கோம் நம்ம கடவுள்னா அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கலன்னா, நம்ம போய் கடவுள் மேல கேஸ்லாம் போட மாட்டோம். ஏன்னா நம்மளே தப்பா நினைக்கல, அதனாலதான் அவரே அவர் மேல கேஸ் போட்டுக்கிட்டாரு. ஏன்னா எந்த மனுஷனும் அவர் பண்ண தப்புன்னு சொல்ல போறது இல்லை. அப்போ சிலர் பயங்கர நீதிமான்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல. ஏன்னா ரோமர் 1வது அதிகாரம் யாருக்கு எழுதிருக்குன்னா, எனக்கெல்லாம் கடவுளே கிடையாது, நான் நினைச்சதை செய்வேன் அப்படிங்கிறவனுக்கு ரோமர் 1வது அதிகாரம். ரோமர் 2வது அதிகாரம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இருக்கான் நீதிமானா, அது 2வது அதிகாரம். அவனுக்கு தான் இந்த கேள்வி வருது. கரெக்டா இருக்கிறவனுக்கு தான் இந்த கேள்வி வரும். ரைட்டா? கரெக்டா இருக்கிறவனுக்கு இந்த கேள்வி வருமா வராதா? சின்னதுல இருந்து கரெக்டா இருந்திருக்கான், லஞ்சம் வாங்கல, பல இழப்புகளை சந்திச்சிருக்கான், நீதியா வாழ்ந்திருக்கான், நல்ல கண்ணு மாதிரி இருந்திருக்கான். இப்ப செத்து போனா இல்லையா நல்ல கண்ணு ஒருத்தர், அந்த மாதிரி இருந்தவன் நீ அநீதியை என்ன செய்ய முடியாது, அநீதியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட ஒருத்தன் கடவுளை பார்க்கும்போது அவன் எப்படி பார்ப்பான், நான் கூட நல்லவன் போல இருக்கு இவரை விட அப்படின்னு நினைப்பான். நானா இருந்தா அப்படி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக என்ன செய்யறாரு, அவருடைய நீதியை தேவன் விளங்க பண்ணும் பொருட்டாக எப்படி தன்னால் நீங்க பொறுமையா இருந்தீங்கிறதுக்கு பதில் என்னன்னா சிலுவை தான் பதில். நான் சும்மா பண்ணல, நான் ஜட்ஜ்மெண்ட்டை அவனை அப்படி பொறுத்துக்கிட்டு விட்டுறல. நான் என்ன பண்ணேன், ஜட்ஜ்மெண்ட்டை போஸ்ட்போன் தான் பண்ணனே தவிர ஜட்ஜ்மெண்ட்டை நிறைவேற்றிட்டேன். எங்க சிலுவையில என்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து என்ன பண்ணிட்டேன், ஜட்ஜ்மெண்ட்டை நிறைவேற்றி அப்படி என்ன பண்ண நீதியான வழியில தான் அவர் பொறுமையா இருக்காரு. அன்னைக்கு அவனை விட்டாருன்னா அவன் மேல இருக்கிற கேஸ் அப்படி ரைட் ஆஃப் பண்ணல, கேஸ் பெண்டிங்ல தான் இருந்துச்சு. ஆனா கேஸுக்கு தீர்ப்பு எங்க வந்துருச்சு, கரெக்டா சிலுவையில வந்துருச்சு. ஸோ அப்படியாக அவர் என்ன பண்ணார், 26 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதான பலியாகிய
அவரே ஏற்படுத்தினார். அவரே ஏற்படுத்தினார். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஒண்ணு, நம்முடைய நீதி, நம்ம பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோட கர்த்தர் நம்மளை நிறுத்தல. கர்த்தர் என்ன பண்ணாரு? இயேசுடைய அவருடைய நீதி, அவர் எவ்வளவு நீதிமானோ இந்த நீதியை ஃபுல்லா எனக்கு கொடுத்து இன்னைக்கு கர்த்தருடைய பார்வையில குற்றமற்றவனா நான் இருக்கிறேன். அதனாலதான் பைபிள்ல இருக்கு, குற்றமற்றவனா உங்களை அவர் முன்னாடி நிறுத்துவாருன்னொன்னே நான் ரட்சிக்கப்பட்டுக்குள்ள நினைச்சேன், என்ன நினைச்சேன்னா அப்படி கொஞ்சமா நான் மாறிவன் போல இருக்கேன். இப்போ 30 வருஷம் ஆச்சு. குற்றமற்றவனா நிறுத்துவாரா? எப்படி நிறுத்துவாரு அப்படின்னு நினைச்சேன். இன்னுமே நம்ம நிறைய ஏரியால மாற வேண்டியிருக்கு. பெரிய பெரிய குற்றங்கள்லாம் செய்யாம இருக்கலாம், சின்ன சின்ன குற்றங்கள் கூட செய்யறோம். யாருமே அப்படி இல்லையே அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சேன், குற்றமற்றவனா நிறுத்துறது அப்படின்னா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? குற்றமற்றவனா தான் என்ன பண்ணிட்டாரு? நிறுத்தி வச்சிருக்காரு. அவர் வரும்போது நான் அவருக்கு முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? குற்றமற்றவனா பார்ப்பாரு. ஏன்னா என்ன குற்றமற்றவனா தான் இப்பவும் பார்க்கிறாரு. குற்றம் உள்ளவனா பார்த்தா பக்கத்துல உட்காந்து இருக்க மாட்டாரு. அதனால குற்றமற்றவனை ஆக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? உட்காத்தி வச்சாரே தவிர குற்றம் உள்ளவனா என்னதுக்கு அங்க உட்காத்தி வைக்கல. பாவத்தை மன்னித்ததோட அல்லாம இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நீதிமான் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுக்கு பக்கத்துல இன்னொரு நீதிமான் தான் உட்கார முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த சத்தியத்தை நம்ம நம்ப முடியாம பிசாசு நமக்கு இதுல சந்தேகத்தை கிளப்பினா அப்படின்னா, சரி மன்னிக்கப்பட்டு அக்யூஸ்டாக சுத்தட்டும், ஓகே, அதுதான் பிசாசு விரும்புறான். ஏன்னா ஆளுகையை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அவனுக்கு பெரிய தலைவலி. அவன் ராஜ்யம் நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு இருக்கு. விசுவாசிகள் அப்படி இருக்கான், ஏதோ மன்னிச்சுட்டாருங்க ஆண்டவர், அப்படியே எப்படியாவது இதே மன்னிப்பை நான் வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு நான் போயிடுறேன் அப்படியே அவன் இருக்கதான் விரும்புறானே தவிர, உங்க அந்தஸ்து மாறிடுச்சு இல்லையா? அந்த அந்தஸ்தை நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையா 2 கிஃப்ட கொடுத்தாரு. ஒன்ன மட்டும் வாங்கிட்டான். கிருபையின் ஈவு இல்லையா? ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை 2 பொருளை கொடுத்தாரு. அதுல ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு ஒரு பொருளை அப்படி பின்னாடியா வச்சுட்டு போயிட்டாங்க அங்கேயே. ஏன்னா இது போதுங்க, அதெல்லாம் எதுக்குங்க ரொம்ப ஜாஸ்தி. சில பேர்கிட்ட போய் நீங்க நிறைய விஷயம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ஓகே, ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கிறாரு, அவருக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வாங்கிக்குவாரு. உங்க செயினை கழட்டி வைக்கிறீங்க, சில பேர் அதையும் வாங்கிக்குவான். உடனே டக்குன்னு நாளைக்கு வாப்பா எங்க வீடு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது 10 நாள் இருக்கிறேன், போதுங்க செயினை எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனசாட்சி இருக்கணும் தான் சொல்லுவாங்க. ஏங்க செயினை கொடுத்ததே பெரிய விஷயம், யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்தாங்க பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துங்க. அக்கௌண்ட்ல இருக்கலாம், ஜிபே நம்பர் சொல்லுங்க, எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்க வீடு தாங்க, அதையும் நாளைக்கு வந்துருங்க, எழுதி வச்சுறேன், நீங்க நல்லா சர்வ் பண்ணீங்க ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய சர்வர் என்ன செய்வான்? போதுங்க போதும், இதுக்கு மேல வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? கிருபையின் பரிபூர்ணத்தை கொடுத்தீங்களா, போதும் போதும், நான் சாப்பிட வரைக்கும் என் மேல கோவிச்சுக்க மாட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு, ஓகே. நீதிமான் அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி அங்க வச்சது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப தாழ்மையா, ரொம்ப ஆண்டவரே இதுவே போதும் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்பாடா, இவன் ஆளுகைக்கு என்ன செய்ய மாட்டான், இவன் அதிகாரத்துக்குன்னு வந்துட மாட்டான், இவனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவன் எப்போ 24 மணி இவன் என்ன பாவம் செஞ்சானே யோசிச்சுட்டே இருப்பான், அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பான், இவன் இப்படியே இருக்கிறதா நல்லது. அனைவன் பாவம் பண்ணுவான், அப்புறம் மன்னிப்பு கேட்பான், பாவம் பண்ணுவான், மன்னிப்பு கேட்பான், ஆண்டவர் மன்னிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுவான், பரவாயில்ல ஆண்டவர் உள்ள கிருபையா இருக்காரு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருப்பான். இப்படியும் வண்டி ஓடியும். இவனால ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது, ராஜ்யம் அதனால கட்டப்படாது. ஏன்னா ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னா தேர்நேரு மாதிரி இருக்கணும், மீசையை முடிக்கிட்டு அப்படின்னு தான் பயப்படுவான் 10 பேர், கரெக்டா இல்லையா? அவர் வராருன்னா என்ன செய்யறான்? எல்லாம் பயப்படுறான் இல்லையா ரோட்ல? அப்பதான் அதிகாரத்தோட போகும்போது போடாங்க அப்படி இப்படி நம்ம போய் பேச முடியுமா இன்ஸ்பெக்டர்கிட்ட? ஆனா நீங்க பாருங்க எப்படி பேசுறாங்க. பெரிய சாதாரண அரசியல்வாதி அப்படி இருக்க மாட்டான். இப்பதான் கட்சியில சேர்ந்திருக்கானா அவன் கொஞ்சம் மரியாதையா பேசுவான். ஆனா இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சீனியர்லாம் போகும்போது அதிகாரத்தோட கலெக்டரை பார்த்தா கூட என்ன செய்வான்? ஏன்னா அவன் பெர்மனண்டா கலெக்டரா இருப்பான், இவங்க 5 வருஷம் தான் மந்திரியா இருப்பாங்க. ஆனா என்ன செய்வாங்க? ஆனா இப்படிப்பட்டவன தான் என்ன செய்யறாங்க? முதலமைச்சர் பக்கத்துல செகண்ட் லெவல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா இவன் தான் என்ன செய்வான்? போய் அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல கொண்டே உட்காந்து இருக்கிற காரணமே இவனுடைய தாழ்வு மனப்பான்மை போட்டு தான் உட்காந்து வச்சிருக்கிறாரு. ஆனா இவன் அங்க உட்காந்துக்கிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா இதை யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப அங்க உட்காந்து வச்சதே இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷம் 2 வருஷத்துல என்ன ஆயிடுவான்? என் பிள்ளை
இந்த மாதிரி ஆயிடுவான். போனோடனே என்ன பண்ணுவான், போனோடனே டேபிள் எடுத்து உடைச்சிட்டு தான் பேசணும். இப்போ ஏசு அப்படிதான் போனா இருக்கு தேவாலயத்துக்குள்ள, போனோட அங்கே இருக்க 4 தூக்கி எரிஞ்சாரு இல்லையா? அந்த மாதிரி போனோடனே 2 சேரை தூக்கி எரிஞ்சுட்டு தான் வரான் உள்ள வரும்போது. அதுதான் அதிகாரம் இல்லையா? அப்படிதான் வருவான் ஒரு அதிகாரி வரும்போது. ஒரு போலீஸ் வரும்போது எப்படி வரான், ஒரு இடத்துல டிராபிக்கா போனோடனே அவன் கேட்கலாம் மாட்டான், எடுத்தோடனே 2-3 பேருக்கு அடிக்கணும், நல்லதான் கேட்டவன் எல்லாத்துக்கும். அப்புறம் தான் எல்லாரும் என்ன செய்வான், இப்படி கண்ட்ரோல் டக்குன்னு கெயின் பண்ணிடுவான். கரெக்டா இல்லையா? இன்னும் சில நாடுகள்லாம் டக்கு டக்குன்னு 4 பேரை சுட்டுருவான். அதுக்கப்புறம் எல்லாரும் கவனிப்பான் அவன் பேசுறத. முன்னாடியே கூட கவனிச்சிருப்பான், ஆனா ஃபர்ஸ்ட் 4 சுட்டு சுட்டுருவான். அதுதான் அதிகாரம். அப்படித்தான் கர்த்தர் வந்து அவரோட பிள்ளைகளை இருக்கணும்னு நினைச்சா இவன் வந்து என்ன செய்யறான், பிரதர் நேற்று அந்த யூடியூப் வீடியோ பாத்தீங்களா, ரொம்ப துன்புறுத்துறாங்க கிறிஸ்தவர்களை, சபையை வந்து நடத்த விட மாட்டேங்கிறாங்க, அங்க அடிக்கிறாங்க. நம்மளை துன்புறுத்துறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், துன்பப்பட்ட கதையெல்லாம் உட்காந்து யூடியூப்ல பார்த்துட்டு என்னைக்கு நமக்கு இது வருமோ, நமக்கு நீதிமானுக்கு நிறைய துன்பம் இந்த உலகத்தை இருக்க தான் செய்யும், நம்ம எப்படியாவது அடி வாங்கி மிதி வாங்கி கர்த்தருடைய ரட்சிப்பை சொல்லி தான் ஆகணும். அப்படி கிடையாது. நம்மளை வந்து மிதிக்கிறதுக்காக வச்சா நம்ம என்ன செய்யறோம், மிதி வாங்குறோம். நம்மளை மிதிக்கிறதுக்கு தான் வச்ச, நம்ம எங்கேயும் மிதி வாங்குறதுக்காக வைக்கல. இயேசு யாராவது மிதிச்சாங்களா இந்த உலகத்துல? சிலுவையில மட்டும்தான். அதனால தான் சொன்னாரு, இப்ப மட்டும் உங்களால ஏன் என் மேல கை வைக்க முடிஞ்சுன்னா இது அந்த நேரம், குறிக்கப்பட்ட நேரம், அதனால நீ வச்சே தவிர, இல்லாட்டி எத்தனையோ தடவை அவர் என்ன செஞ்சாங்க, அவர் வந்து கிட்ட வரைக்கும் வந்தானே தவிர அவர் மேல கையெல்லாம் வைக்க முடியும். அதனால இப்படி வந்து அதிகாரம், ஆளுகை இதெல்லாம் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அடி வாங்குறதுக்கு விதி வாங்குறதுலாம் கிடையாது. ஆனா அந்த எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம வந்து பாவம் மன்னிக்கப்பட்டதோட நின்றுட்டோம். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கேட்கும் போது நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு தான் நினைப்போம், ஆனா நானே எனக்கு போராடிட்டு தான் இருக்கேன். அதனால நீதிமான்கிற அந்த அந்தஸ்து இருக்கு இல்லையா, அதை பெற்றுக்கொள்றது இருக்குல்ல, அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு பக்கத்துல உண்மையிலே உட்காந்து நீங்க உட்கார மாட்டீங்க. கடவுளுக்கு பக்கத்துல வந்து உட்காருன்னா நீங்க உட்காருவீங்களா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ ஒரு நல்ல ஒரு 4 சேர் போட்டு நீங்க வாங்க இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், அங்கேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கும். கரெக்டா? இந்த சேர்லயே உட்கார மாட்டோம். இத்தனை நீங்க கடவுளா இருக்கிறாரு, சாதாரண உங்களை மாதிரி ஒரு பாவி தான் இன்னும் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது அங்கேயே உட்கார மாட்டோம். அப்படிங்கும்போது கர்த்தருடைய சேருக்கு பக்கத்து சேர்ல நீங்க உட்காரு அப்படின்னா சத்தியமா உட்காரவே மாட்டோம். அப்படி உட்காரணும் அப்படின்னா அதை குறித்தான கரெக்டான புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்தாதான் நம்ம அதை செய்ய முடியும். யாத்திராகமும் 30 டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம முடிச்சிடலாம். திரும்ப இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு காண்ட்ரா மட்டும் பார்த்துருவோம். யாத்ரா 34:8 தீவிரமாக தலைமட்டு குனிந்து 8 மோசே தீவிரமாக தரைப்பட்டு பணிந்து கொண்டு, ஆண்டவரே உங்கள் கண்களில் கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். என்ன சொல்றான், ஆண்டவர் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சூஸ் பண்ணிட்டேன். அது 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலையும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொன்னாரா? பயங்கரமா இருக்கும் அப்படின்னா என்ன? ஒரு 1000 பேரை கொலை பண்ணலான்னு இருக்கேன், வா நீதான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப எப்படி இருக்கும்? ஐயோ என்ன பண்ற போறாரு இவரு. ஓகே, அவர் என்ன சொல்றாரு, லட்சக்கணக்கான பேரை கொலை பண்றதுக்கு ஒரு கும்பலை எழுப்புறாரு. செங்கல் எடுத்துட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா கொலை தான் நடந்துச்சு. 1000 கணக்கில் செத்துக்கிட்டே இருக்கானுங்க. இவங்க போய் என்ன பண்ணா கொலை தான் பண்ணிட்டே இருந்தாங்க டெய்லி. அந்த கொலைகார கும்பலுக்கு தலைவன் தான் யாரு? இந்த மோசே. அதனால சொல்றாரு, நான் உன் கூட இருந்து நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கணும்னா இவனுக்கு எப்படி இருக்கு? அப்படியே டக்குன்னு என்ன எதாவது பண்ணிட்டாருன்னா, ஏன்னா நானும் மோசமானவன் தானே. அதுக்கு மட்டும் இல்லாம வட்டி ஆரம்பிக்கிறான், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இவங்களை கூப்பிடுறீங்க, இவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க, ஏன்னா இவங்க எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும், மோசமானவங்க, தெரிஞ்சுதான் கூப்பிடுறீங்களா? ஏன்னா நீங்க ஒரு பயங்கரமான வேலையை செய்யறதுக்கு காரணமே என்ன? நீங்க பொறுமையா இருந்தீங்க, ஆனா இவங்க திருந்தல, அதனால இவங்களை கொல்லணும் முடிவு பண்ணிட்டீங்க. நாங்களே மோசமானவங்க, நாங்களும் அவங்கள மாதிரி தான், என்ன அவங்கள விட கொஞ்சம் நல்லவங்களா இருப்போம்.
அதனால எங்களை ஏதாவது பண்ணிடாதீங்க, அதனால உங்களுடைய கண்கள்ல எங்களுக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், நீரோ முதல்ல இந்த ஜனங்கள்ங்கிறான், அப்புறம் என்ன சொல்றான், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் அவனையும் சேர்த்துக்கிறான், எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். எங்களை எப்பவுமே உங்கால வச்சுக்கோங்க, எதிரியா பாத்துறாதீங்க, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்க பிள்ளைங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாங்களும் அப்பப்போ என்ன பண்ணிடுவோம், தப்பு பண்ணிடுவோங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த பயம் இருக்கு அப்படின்னா உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படிங்கிற. உடன்படிக்கைன்னா அக்ரிமெண்ட்னு சொல்லலாம், ஆனா அக்ரிமெண்ட் கிடையாது, அதுக்கும் மேல. அக்ரிமெண்ட்னா வந்து அது கேன்சல் ஆகிடும், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கும். இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க கூட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், அந்த அக்ரிமெண்ட் போடாம உடனே நான் கொண்டுருவேன். கரெக்டு தான் நீ சொல்றது. அதனால என்ன பண்ணிடுறேன், ஒரு அக்ரிமெண்ட் போட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், உடன்படிக்கை மீறிடும். அதனாலதான் கம்யூனியன் வந்து இது ரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கை. பாருங்க, மோசே பயந்தது கரெக்டுன்னு கர்த்தரே நினைக்கிறேன். ஏன்னா இவனும் பாவம் பண்ணிட்டானா, பாவம் பண்ணி தான் இவனால வச்சு பண்ண போறேன், அதுக்கு பதிலாக நீயும் நாளைக்கு பண்ணுவ, அப்போ உன்னையும் சேர்த்துதான் இவனால உன்னைப்புறம் ஒன்னாதான் கொள்ளணும். அதனால நான் என்ன செய்வேன், நீ பிழைக்கிறதுக்காக உன் கூட என்ன பண்றேன், ஒரு உடன்படிக்கை போடுறேன். நீ எப்பவுமே ஏழா இருப்ப, உன் பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கண்டுக்க மாட்டேன், என்ன செய்வேன். அதனாலதான் ரோமர் 3 வந்து தேவன் எப்படி பாவத்தை, மோசையோட பாவத்தை எப்படி கண்டுக்காம விட்டாரு, அவனெல்லாம் கொண்டாரு இவனையும் கொள்ளல அப்படிங்கிற கேள்விதான் ரோமர் 3 வருது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, உங்களோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க பாவத்தை நான் என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன், அதை என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு உங்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்றேன். இதை விட பெரிய உடன்படிக்கை தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தை சித்தி பண்ணிருக்காரு. எக்ஸாம்பிள் நீங்க கம்யூனியன்குள்ள போறீங்க, ஸோ நீங்க உறுதியா அந்த கம்யூனியன் எடுக்கும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, அந்த உடன்படிக்கை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, ஓகே, புதிய உடன்படிக்கை இது வந்து ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை சிந்தி ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. அது வந்து குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி ஏற்படுத்துற உடன்படிக்கை. உன்னை நான் என் மகனா ஏத்துக்கிறேன், உன்னை ஒரு நாளைக்கு என்ன செய்ய மாட்டேன், உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன், உனக்கு எதிராக நான் வரமாட்டேன், உனக்கும் எனக்கும் சண்டையே கிடையாது, உன்னோட சமாதானமா இருப்பேன். ஓகே, நீ பாவம் செஞ்சேன்னா அந்த பாவத்தை நான் மன்னிப்பேன். ஓகே, உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன், உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது தான் புது உடன்படிக்கை. இதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ணணும், நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ என்ன செஞ்ச, இயேசுவை விசுவாசனால இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டேன். அது எதுவுமே நம்ம பண்ணலை, இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ரைட்டா? இதை குறித்து தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயமா இது இருந்தா கூட இதை நம்ம சீப்பா நினைக்கப்ப வாய்ப்பு இருக்கு. அதை நினைக்காம இருக்கணும்னா இன்னும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது அதுக்கப்புறம் நம்ம அப்படி நினைக்கவே மாட்டோம். இது எவ்வளவு பெருசுன்னு நம்ம நினைக்காம. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அன்பின் பகவபிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நீ எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறேன் என்பதை நாளை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, நீர் எங்கள் பாவத்தை மன்னித்தது மாத்திரமே செய்திருந்தால் கூட நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கோம். ஆனால் நீர் அதோடு நிற்காமல் கர்த்தாவே, நீதிமான் என்கிற அந்தஸ்தை எங்களுக்கு கொடுத்து உம்மோடே கூட உட்காரும்படி செய்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்மோடே கூட நாங்கள் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தாவே எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, எங்களை கோபாக்கினைக்கு என்று நீர் நியமிக்காமல் கர்த்தாவே இரக்கத்தையும் தயவையும் நன்மையும் பெறும்படியாக கர்த்தாவே எங்களை நியமித்திருக்கிறீர். அதற்காக இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அவர் எங்களுக்காக சிலுவையில் மரித்ததை நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, புதிய உடன்படிக்கை மூலமாக கர்த்தாவே நாங்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதோடு அல்லாமல் கர்த்தாவே முடிவில்லாத நன்மைகளுக்கு, முடிவில்லாத ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாக நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல அருமையான தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் நம்ம நீதிமானாய் வைத்திருக்கிறது நோக்கம் நாம் ஆளுகை செய்யும்படியாக. நீங்கள் நானும் நம்ம தேசத்தை ஆளணும். ஆவே கர்த்தர் அப்படிப்பட்ட நம்ம நீதிமானாய் மாற்றுகிறார். அதுக்காக தன் தேவன் அந்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை உடன்படிக்கை காட்டணும். தன்னுடைய ஜீவனுள்ள தேவன ரத்தத்தை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நித்திய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை உங்களோடு நம்மளோடு பண்ணியிருக்கிறார். நல்ல ஒரு சத்தியம், ஆழமான சத்தியம். இது நல்லா நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் விளக்கங்கள் உண்டாகும். கர்த்தர் ஆண்டவர் உங்களோட பேசுவார்.
கர்த்தர் நாம் கண்களை மூடுமா, கையை உயர்த்தி நாளில் இந்த 3ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியில் கர்த்தர் நாளை தேவன் கொடுத்த நல்லா நம்ம நீதிமானமாக்குறவர். கர்த்தர் நீதியாக நம்மளை வைத்துக்கிற கர்த்தர் நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து நம்ம உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே உடன்படிக்கையின் தேவன் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் அவர். தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மத்தியிலே பேசுகிற அருமையான அன்பு சகோதரர் ரகுக்காக, அவர் துணைவியாருக்காக, அன்றைய ஐசு குளோரிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவர்களுக்கு 3ஆம் மாதத்துக்குண்டான நன்மைகள் கிருபைகளுடைய பின்தொடரட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எருசலேமின் வாழ்வை காண்பார்களாக நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு மாதம் ஒருவரை வந்து எங்களுக்கு இந்த ஸ்டடியை நல்ல ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பாடத்தை பகுத்து போதிக்கிற ஆண்டவரை கிருபையுள்ள வசனங்களுக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து தேசத்தை நன்மையை புசிக்க கிருபத்தாரும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். நம்முடைய திருவிருந்தினராக நம்முடைய ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிய நம்ம எல்லாரும் எழுதுவோமா. நம்ம திருவிருந்துக்கிற நேரம் கரெக்டாக போயிடுவோம். டைம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவேன். தயவு செய்து என்னோட கூட ஒத்துழைப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காய் கல்வாரியில் எந்த பாடுகள் பட்டே தந்தையேவும் அன்புதையே சிந்தித்து சேவை செய்வேயா. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈன்றனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈன்றனரே. விலையேறு பெற்றோராய் நம்மை மாற்றும்படியாய் விலையேறு பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை உங்களை மீட்டெடுத்த தெய்வம். அப்படியே நம்ம பகுதியை வாசிக்கிறேன். அதில் நான் உங்களுக்கு ஒப்புவித்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னை வழியில் கர்த்தராக இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நிறுவனப்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுபடி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் மறுபடியோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இனத்தினாலவினே அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு மறுபடி போஜனம் பானம் பண்ணுகிறான். இதில் முத்தவர்களில் அநேகர் விளைவினரும் வியாதியுள்ளவருமா இருக்கிறார்கள். அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் சகோதரரை நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்தர்கள். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுக்கும்படியா இந்த பூமியிலே நீர் ஆண்டவரே மனிதனாய் அவதரித்து வந்தீங்க. ஆண்டவரே, மாசற்ற ரத்தத்தை சிந்தினீங்க, குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினீங்க. எங்களுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக நீர் சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் எங்களுடைய பாவத்தின் அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. உங்களுடைய நீதியின் ஆண்டவரே அக்கௌண்ட்டை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. அதை எங்களை நாளிலே கத்த எங்களை நீதிமானாய் மாற்றும்படியா எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் ஈவுன்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. அந்த இரக்கத்தை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நாங்கள் உங்களுடைய சுதந்திரவாளிகாய் இந்த ஆண்டு நாங்கள் உலகத்தை ஆளுகை செய்ய எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த பந்தி மாறட்டும். இந்த 3ஆம் மாதத்தில் எங்கள் வாழ்க்கை டோட்டலாக எங்களை நான் நீதிமான என்கிற ஒரு உத்தரவாதத்தோடு உங்களை பிள்ளைகள் கடந்து போய் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர் அதை எங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வதி பொருட்படுத்திக் கொள்ளும். இதில் பங்கெடுக்கிற பிள்ளைகளை கற்று பசுவை அடியடி கொடுக்கிற அடியடியும் பங்கெடுக்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும். இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம்.
சிலுவையின் பாடுகள் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. இதை உட்கொண்டு உங்களுக்கு சாட்சிகளாய் வாழ கருவத்தார் இயேசுவின் நாமத்திற்கு தான். ஒரு பாடலை பாடும்போது அடையாளம் வரும் உங்களுக்கு அப்பம் ரசம் வாங்கி கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏகபுத்து புசிப்போ ஏகபுத்து பானம் பண்ணுவோம் என்று சொல்லும்போது நாம் ஒருமனப்பட்டவர்களாய் செய்து அவர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க வெங்கட சர்ப்பமானி, எங்களை வாழ வைக்க வெங்கட சர்ப்பமானி, நோக்கி பார்ப்பதினா நினைத்துக் கொள்ளும் ஐயா, உம்மை நோக்கி பார்ப்பதினா நினைத்துக் கொள்ளும் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியா, சிலுவையில் தொங்கினார், ஜீவன் தரும் கனியா, சிலுவையில் தொங்கினார், ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா, உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஜீவா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கடந்த 2 மாதங்களும் தேவன் நம்மை நடத்தி வந்த விதங்களை எவ்வளவு கிருபையாக நம்மை பாதுகாத்து, நம்முடைய நீதினாலே நம்முடைய பரிசுத்தினாலே அல்ல, அவருடைய ஈவு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம். இந்த 2 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தின புதிய மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு எவ்வளவோ அற்புதம் செய்திருக்கிறார். உலகத்தின் காரியங்களை பாருங்க, ஜனங்கள் சடிதில மரணம், சடிதில சாகார்கள், யுத்தங்கள் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் கர்த்தர் நம்மை மட்டுமாய் பாதுகாத்து தலைவன் கிருபை ஒரு நீதியாகிய ஆமே நல்ல இறக்கம் நம்ம நம்ம குடும்பத்து மேலே இருந்து நடந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவை அவருடைய கரையை செலுத்திருக்கிறார். கரையத்துக்கு மீட்டெடுத்தீங்களேன்னு சொல்லப்பட்டிருக்கு. கரையை செலுத்திருக்கார் நமக்காக. உடனே என்னைக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசிட்ட தர்க்கம் பண்ணி அவனோடு என்ன செய்யார், தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் கொடுத்து சிந்தி நம்மை கரையத்துக்கு கொல்லப்பட்டீங்களே என்று சொன்னார். அந்த ரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சத்துக்காகும், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கிற
அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும். ஸ்தோத்திரம் 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 பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரம் பார்த்தாது ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. சிலுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உங்க நன்றி ஆண்டவர், என் பாவங்களுக்காக என் சாபங்களுக்கு என்னை நீதிமானாய் மாற்றும்படியா ஆமாண்டவரே, என் பாவத்தை நீர் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய நீதியை தந்தீங்களேப்பா, உங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை தந்தீங்களே, உங்க நன்றி செலுத்துகிறோம். அன்றே ஆதாமத்தை நீ ஆளுகை செய்ய சொன்னீங்கப்பா, இதை ஆண்டு கொள்ளுங்கள், இதை கீழ்ப்படுத்தி பழுகி பெருகி இதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகளும் சரிங்களா ஆண்டவரே. மறுபடியும் இயேசு கிறிஸ்து பூமியில இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எங்கள் பாவத்தை எடுத்துக்கொண்டு நீதியை கொடுத்து ஆளுகை செய்யும்படியாக எங்களுக்கு கொடுத்த அந்த அத்தாரிட்டிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை எங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோபப்படுத்தின காரியங்களை மன்னிங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த பந்தி எப்படி ஆசீர்வாதமாக்கி தாரும். நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சரீரத்துக்காக வந்து அப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு யாவரும் நம்ம என்ன செய்யலாம், போஜனம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். இயேசு அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து சொன்னது போல இது என்னோட புதிய உடன்படிக்கை ரத்தம். இது உடன்படிக்கை நம்மோடு கவனம் படிக்கிறார் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் உண்மை நம்மளோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண தெய்வம் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்து நம்மளுக்கு பற்றாத தேசத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியா ஆமென். கர்த்தர் நம்மளை அப்படி பாராட்டின அன்பு, சிலுவையின் அன்பு. ஆமென். அந்த அன்பை நினைத்து ஸ்தோத்திரத்தோடு நம்ம பணம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றி சொல்லுவோமா? ஏசப்பாக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்ன அப்பா ரசம் ரீதியாக இருக்குது, இன்னும் அநேகர் பங்கெடுக்கல. எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா 3 ஆளை நடத்தணும், இவ்வளவாய் ஜனங்கள் வந்தாங்களே. அது மகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதில் பகிர்ந்து வந்து ஜமே உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் திருமண நாள், பிறந்த நாள் நினைவுகிற பிள்ளைகளை கத்தரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆண்டு ஒவ்வொருவரையும் கத்தர் பெரிய பெரிய நீங்கள் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளை குறிப்பாக இந்த நாளில் எங்களுக்கு ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் பதிவு பண்ணுவீங்க. லாவணியா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்குது. நடந்து முடிஞ்ச விசுவாசி கையை வைத்தோமா? இந்த அன்பு மகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவர். நேற்று மாலையிலேருந்து அவங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆவியானோட உந்திக்கிட்டே இருந்தார் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜோமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இயேசுவே இந்த மகளுக்காக ஜோமனுகிறப்பா, கணவருக்காக அப்பா நாங்கள் ஜோமனுகிறோட பிள்ளைகளுக்காக ஜோமனுகிறோம். இந்த ஆத்மாவுடைய பார்வையில விலையேறப்பட்டிருந்தாங்க. நம்மளை ஆசீர்வதிப்பீராக. நல்லா ஆண்டவரே நம்மளை போய் பார்க்கும்போது நல்ல ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். சுகத்தோடு பிளத்தோடு இருக்கு எனக்கு செய்த ஆசீர்வதி. தேவராக உமா கொடுத்த கண்ணாபுரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன் லீலாமாவுக்கு எல்லா பலவீனங்கள் சுகவினத்தின் மத்தியிலும் படியேறி வராங்க. அவங்களுக்கு உச்சந்தது உள்ளாக்கால் வரை இருக்கும் அவங்களுக்கு ஆபரேஷன். ஆண்டவரே உங்களுக்கு பலவீனம் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு அவையப்பாடு போது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நம்ம எல்லாம் அவயங்களாக இருக்கிறோம். ஒருவருக்கு அவைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தருக்கு ஜெபத்தில் தாங்கணும். ஆண்டவரே அம்மாவுக்கு சுகத்தை பலனை தாங்கப்பா. இன்னும் எங்கள் சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொரு எதிர்காலங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய படிப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய திருமணம் எல்லாவற்றையும் கத்த குழந்தை பாக்கிய ஒவ்வொன்றையும் கத்துறான். அதே காலத்திலே கத்தரை செய்கிறா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கருப்பு உள்ள வசனங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வெயில் காலமாக இருக்கிறனால எந்த உஷ்ணத்தை தன்மை அம்மை நோய்களோ எல்லா பலவீனங்களும் சுகவீனங்களோ உங்களுடைய பிள்ளைகளை தாக்காதபடி ரத்தத்துக்குள்ளாக நான் முத்திரைப்படுகிறேன். பிரம்மாண்டவர் ஒவ்வொரு கத்தர் ஆண்டவர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். வியாதி உன்னை விட்டு விளக்குவே. ஓ அம்மை சொல்லி நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி அவே நான் உங்களை உன் அப்பத்தை தன்னை ஆசிர்வதிப்பின வாக்கு தத்துவம் வார்த்தைகள் நிறைவேறட்டும். நிச்சயமாக இவர்களை நீ ஆசீர்வதித்து நீ பெருகவே பண்ணுவீங்க. எல்லா துதிகளும் மகிமையாக உனக்கு செலுத்துகிறோம். எங்கள் மத்திய கடந்தது வேதோட வார்த்தை பகிர்ந்து போன ரகு குடும்பத்தையும் அன்றைய கர்த்தாவை ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளையும் ஆண்டவர் உபவாச ஜபங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் போர்களில் பிரயாணங்களில் உங்களோட காரம் ஒன்று பாதுகாப்பு இருக்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவைகள் எல்லாம் சந்தியும். இந்த ஆண்டில் கர்த்தர் கடனே இல்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்யலாம். நீ அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இதுக்கு நீ வச்சு என் ஆத்மாவே என் உள்ளவே என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. ஆமே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் சுகமும் பலனும் செழிப்பும் அந்த தெய்வ பிள்ளைகளோடும் வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளோடும் தெய்வ பிரச்சனைகளோடும் உங்களுடைய வருகை புரிந்தும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் கைகள் சொல்லுங்க, விசாரிங்க.
சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, உங்கள் ஆத்துமா வாழ்வதுமோ, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தருக்கு கை கொடுங்க. ஆண்கள்